வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா 1980 டிசம்பர் 18 தமிழ்நாட்டில் இருக்கிற கீழ்வெண்மணி அப்படிங்கிற கிராமத்துல நேரம் மாலை 5 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. 55 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண் நபரை 6 பேர் கொண்ட ஒரு கேங் அந்த கிராமத்துடைய தெருக்கள்ல கட்டைகளால அடிச்சு உதைச்சபடி இழுத்துட்டு வராங்க. இப்ப உடம்பு முழுக்க காயங்களோட இருந்த அந்த நபரை அந்த ஊருடைய மக்கள் பார்க்கும்படியான ஒரு இடத்துல கீழே தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த அந்த நபர் பயத்துல மிரண்டு போய் அந்த கேங்ல இருந்தவங்களை பார்த்து, என்னை விட்டுருங்கடா, என்னை ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ஆளுங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு மிரட்டுறாரு. ஆனா அதையெல்லாமே கண்டுக்காம அந்த கேங்ல இருந்த 2 நபர்கள் அவங்க கையில வச்சிருந்த வீச்சருவாளை வச்சு அந்த நபரை சரமாரியா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால அடுத்த சில வினாடிகள்லயே ரத்த வெள்ளத்துல அந்த நபர் இறந்து போறாரு. இப்ப கொல்லப்பட்ட அந்த நபர் யாரு, அவரை கொலை செஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கருப்பு வரலாறே இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவையுமே அதிர்ச்சி அடைய வச்ச தமிழ்நாட்டுடைய கருப்பு பக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸை பார்த்து முடிக்கும் பொழுது இப்படியெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுல நடந்திருக்கா அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும். ஆல்சோ நம்மளுடைய எஸ்டிஐ நிறைய பேரு 1980களில் 70களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எஸ், இன்னைக்கு 1970 காலகட்டங்கள்ல மொத்த இந்தியாவையும் தமிழ்நாடு பக்கம் பார்க்க வச்ச கீழ் வெண்மணி படுகொலையை பத்தி தான் ரொம்ப டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். தனக்காக வாழ்பவன் மனிதன், மக்களுக்காக வாழ்பவன் மா மனிதன் அப்படிங்கிற ஃபிடல் காஸ்ட்ரோவுடைய கூற்றை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நடந்துகிட்ட ஒரு மா மனிதர் தான் இம்மானுவேல் சேகரன். இன்னைக்கு பார்க்க போற இந்த கேஸ்ல வர்ற மக்கள் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைச்ச ஒரு மா மனிதர். சோ கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆடியோ புக் தான் இம்மானுவேல் சேகரன். குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. மேலும் இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையலும் இருக்கு. சோ இந்த மாதிரி பல தலைவர்களுடைய சொல்லப்படாத உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, கிரைம் த்ரில்லர், லவ், ஃபேண்டசி, இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டரி அப்படின்னு பல கேட்டகரிஸ்ல ஆயிரக்கணக்கான ஆடியோ புக்ஸ் அதுவும் தமிழ்லயே இருக்கு. சோ இது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா 7 நாட்களுக்குள்ள கேன்சல் பண்ணிக்கோங்க. ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே நெற்களஞ்சியம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு காரணம் தமிழகத்துடைய அரிசி தேவையை அதிக அளவு பூர்த்தி பண்றது அந்த மாவட்டம் தான். 1960 காலகட்டங்கள்ல இப்படி அந்த நெல்லை விளைவிக்கிற பசுமை போர்த்தின வயல்வெளிகள்ல இருந்து தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, கரும்பு தோட்டம் வரைக்குமே அந்த தஞ்சை பூமியுடைய 30% மேற்பட்ட நிலப்பரப்பு விவசாய நிலங்களா தான் இருந்துச்சு. இப்படி தென்றல் வீசும் பசுமையான சோலைவனமா இருந்த அந்த பூமியுடைய ஒரு பகுதி தான் கீழ்வெண்மணி. அந்த பகுதி அப்படி செழிப்போட இருந்ததுக்கு காரணம் தங்களுடைய ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைச்ச அந்த பகுதியுடைய பட்டியலின சமூகத்தை சேர்ந்த விவசாய கூலிகள் தான். எஸ், அந்த நிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரரா இருந்தது அந்த பகுதியுடைய பண்ணையாரா இருக்கக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் நாயுடு தான். அப்படி அந்த பண்ணையாருடைய நிலங்கள்ல தான் அந்த விவசாய கூலிகள் எல்லாமே பொழுது விடியறதுக்கு முன்னால இருந்து பொழுது சாயிற வரைக்குமே வேலை செய்யணும். அதோட முடியல, வயல் வேலைகளுக்கு அப்புறமா பண்ணையாருடைய வீட்டு வேலைகளையுமே போய் செய்யணும். இப்படி அவங்க செய்யற வேலைகளுக்கு சம்பளமா பணம் எதுவுமே தரப்படுறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு அறுவடைக்கு 4.5 படி நெல்லும் தினமும் ஒரு வேலை மட்டும் கேப்பை கூழும் கிழிஞ்சு போன துணிமணிகளும் தான் தரப்பட்டுச்சு. என்ன
ப்ரோ சொல்றீங்க, இவ்வளவுதான் கூலியா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க ஸ்ரீ. அதுக்கும் மேல பல அவமானங்களையும் கொடுமைகளையும் தாங்கிட்டு தான் அங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது தவிர்க்க முடியாத காரணத்துக்காக என்னைக்காவது வேலைக்கு கொஞ்சம் தாமதமா வந்தாலும், உடல்நிலை சரியில்லாம லீவ் எடுத்தாலும், வேலை செய்யும் போது லேசா மத்தவங்க கூட பேசினாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் தரப்பட்டுச்சு. அது என்ன தண்டனைகள், அதை யாரு கொடுப்பாங்க அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். குழந்தைகளோடு இருக்கிற தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளை மரத்துல தொட்டில போட்டு கட்டிட்டு தான் வேலை பார்ப்பாங்க. அந்த டைம்ல குழந்தைங்க பாலுக்காக அழுதா கூட அவங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை முடிக்காம போக கூடாது. மீறி அவங்க போனாங்க அப்படின்னா அவங்களுடைய முதுகு, வயிறு, மார்பு அப்படின்னு இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இரக்கமே இல்லாம அடிகளும் விழும், மிதிகளும் விழும். மாதவிடாய் காலங்கள்ல இயற்கை உபாதைகளுக்காக போயிட்டு வந்தாலுமே அதே மாதிரி அடியும் மிதியும் தான். கூடவே காதுகளால கேட்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே ஆபாசமான திட்டுகளும் விழும். பிளஸ் அங்க தோட்டம் வயல்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாருமே அந்த கோபாலகிருஷ்ணனை ஆண்டே அப்படின்னு தான் கூப்பிடணும். அதாவது இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எங்களை ஆள்றவரு, நாங்க உங்ககிட்ட வேலை செய்யற அடிமைகள் மாதிரி அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, அந்த கோபாலகிருஷ்ணன் முன்னாடி இவங்க செருப்பு போட்டுட்டு நிக்க கூடாது. அவங்களுடைய துண்டு அவங்க தோல்லையோ தலையிலையோ இருக்க கூடாது. அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு கைகளையும் கட்டிட்டு தலைய குனிஞ்சு நின்று தான் பேசணும். அதுவும் ரொம்பவே பணிஞ்சு தான் பேசணும். பிளஸ் அந்த பண்ணையார் தெருவுல நடந்து வந்தாலே அங்க யாருமே நடக்க கூடாது. இது எல்லாத்துக்குமே மேல அங்க வேலை செய்யற பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல்களும் நடக்கும். அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தான் அங்க வேலை பார்க்கணும். அதையும் மீறி நீங்க எங்களுக்கு படி அளக்கிற எஜமா, நீங்களே எங்க மானத்தோட விளையாடாதீங்க அப்படின்னு ரொம்பவே பணிவா அந்த தொழிலாளர்கள் சொன்னா கூட அதுக்குமே கடுமையான தண்டனைகள் தரப்பட்டுச்சு. ஓகே, இப்ப அந்த தண்டனைகள் என்ன, அதை யாரு தருவாங்க அப்படின்னு கேட்டா, அந்த பண்ணையாருக்கு கீழே தலையாரி அப்படிங்கிற சூப்பர்வைசர் மாதிரியான சில ஆட்கள் இருப்பானுங்க. அவனுங்க ஒவ்வொருத்தருக்குமே கீழே 10-15 அடியாட்கள் இருப்பானுங்க. சோ அந்த தலையாரியும் அடியாட்களும் சேர்ந்து தான் அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு தண்டனைகளை கொடுப்பானுங்க. இந்த தலையாரியுடைய முக்கிய வேலையே அந்த பண்ணையாருடைய உருப்படாத கண்டிஷன்ஸை யாராவது மீறி நடக்கிறாங்களா அப்படின்னு வாட்ச் பண்றது தான். அப்படி மீறி நடந்தாங்க அப்படின்னா அது அந்த பண்ணையார்கிட்ட வந்து சொல்லணும். அப்படி அந்த தலையாரியால புகார் சொல்லப்பட்டது ஒரு பொண்ணா இருந்தா அவங்கள அந்த பண்ணையாருடைய வீட்டுக்கு வர வைப்பாங்க. அப்படி வர்ற அந்த பொண்ணு மேல அந்த பண்ணையாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு அவங்களுடைய மானத்தோட விளையாடுவான் அந்த பண்ணையார். இன்கேஸ் அவனுக்கு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா அவங்கள அவன் முன்னாடியே நிக்க வச்சு ரத்தம் வர்ற வரைக்கும் சாட்டையாலேயே அடி கொடுப்பான் அந்த தலையாரி. பெண்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையே இவ்வளவு கொடுமையா இருந்துச்சு அப்படின்னா ஆணுக்கான தண்டனை இதை விட இன்னுமே கொடுமையா இருந்துச்சு. அதாவது பெண்களுக்கு ஒரு சாட்டை அப்படின்னா ஆண்களுக்கு 5 பிரி சாட்டை. அது என்ன 5 பிரி சாட்டை அப்படின்னு கேட்டா, ஒரே கைப்பிடியில 5 சாட்டைய ஒன்னா சேர்த்து கட்டியிருப்பானுங்க. அது மட்டும் இல்ல, அதுல சின்ன சின்னதா கூர்மையான கூழாங்களையும் சொருகி வச்சிருப்பானுங்க. தப்பு செஞ்ச ஆண் தொழிலாளிய மாடுகளை கட்டி வைக்கிற இடத்துல இருக்கிற ஒரு தூண்ல கட்டி வச்சு அந்த அடியால் அடிக்க ஆரம்பிப்பான். அப்படி அடிக்கும் போது அந்த 5 சாட்டையும் அவருடைய உடம்புல இருக்கிற தோலை சதையோட பிச்சுக்கிட்டு வரும். இதனால உடம்பு முழுக்கவே ரத்தம் வடி ஆரம்பிக்கும். அப்பவுமே அடிக்க அந்த அடியால் நிறுத்தக்கூடாது. அவனுக்கு கை வலிக்கிற வரைக்குமே அவன் அடிச்சாகணும். அதுக்கப்புறமா அந்த தலையாரியும் பண்ணையாரும் கை வலிக்கிற வரைக்கும் அடிப்பானுங்க. இவ்வளவு அடி வாங்குறப்பவுமே அடி வாங்குற அந்த தொழிலாளி வாய் விட்டு கத்த கூட முடியாத அளவுக்கு துணிய வாயில வச்சு துணிச்சிருப்பானுங்க. ஆல்சோ சில சமயங்கள்ல இந்த சாட்டையடி தண்டனைக்கு அப்புறமாவும் சாணிய தண்ணியில கரைச்சு அதை வாயில ஊத்தி கம்பல் பண்ணி குடிக்கவும் வைப்பானுங்க. அதை குடிக்காம கீழே துப்புனா அதுக்குமே அடி விழுகும். இதனால இந்த கொடுமைகளுக்கு உள்ளாகிறவங்க சில சமயம் இறந்து போயிருவாங்க. ஒருவேளை இதை எல்லாத்தையுமே பொறுத்துக்க முடியாம யாராவது எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் இப்ப என்னெல்லாம் சொன்னனோ அதே மாதிரி 2 மடங்கு சாட்டையடியும் கூடவே சாணிப்பாலும் தண்டனையா கிடைக்கும். இன்கேஸ் அந்த தண்டனைய சரியா நிறைவேற்றல அப்படின்னா அது அப்படியே அந்த தலையாரிக்கும் அடியாளுக்கும் கொடுக்கப்படும். இது எல்லாத்துக்குமே மேல அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுடைய குழந்தைகளும் இவங்கள மாதிரியே ஒரு பண்ணை அடிமை முறை வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும். இந்த மாதிரியான சமயத்துல தான் இவங்கள மாதிரி கஷ்டப்படுற ஒர்க்கர்ஸ்க்கு உதவுற நோக்கம் கொண்ட கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவுடைய பல இடங்கள்ல வேரூன்றி வளர தொடங்கி இருந்துச்சு. குறிப்பா அந்த இயக்கத்துடைய சீனிவாச ராவ் அப்படிங்கிறவரு விவசாயிகளுடைய இந்த அவல நிலையை பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணையார டைரக்டா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவனோ என்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அப்படின்னு வான் பண்றான். சோ இது வேலைக்காகாது அப்படின்னு நினைச்ச சீனிவாச ராவ் இப்படி அங்க கொத்தடிமைகளா வேலை செய்யற மக்கள்
மக்களை ஒரு யூனியன் ஆரம்பிச்சு அதுல சேர சொல்றாரு. அதே போல கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த பிரச்சனைய தஞ்சை மாவட்ட கலெக்டர் ரங்கபாஷ்யம் கிட்ட எடுத்துட்டு போறாங்க. இப்ப அவருமே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணையார்கள் மற்றும் லேபர்ஸ் யூனியனுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றாரு. ஆனா பண்ணையார் கோபாலகிருஷ்ணனுக்கோ இவனுங்க கூட நம்ம சரிக்கு சமமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறதா அப்படின்னு யோசிச்சாலும் விஷயம் பெரிய இடம் வரைக்குமே நகர்ந்து போனதை உணர்ந்து வேண்டா வெறுப்பா சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா கலெக்டர் தலைமையில நடந்த அந்த பேச்சுவார்த்தையில லேபர்ஸ் யூனியன் சைட்ல இருந்து ஒரு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதாவது நாள் முழுவதுமே அடிமை மாதிரி வேலை வாங்காம ஒரு 8 இருந்து 10 மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படின்னும், அந்த வேலைக்கு ஏற்கனவே தர்ற நெல்லை விட கூடுதலா ஒரு அரைப்படி நெல் தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்ட பண்ணையார் கோபாலகிருஷ்ணனும், இவனுங்க நாள் முழுக்க வேலை செஞ்சாலே இவனுங்க கேட்கிற கூலியை நாங்க தரமாட்டோம், இதுல இவனுங்க அளவாதான் வேலை செய்வானுங்களாமா, அதுக்கு நாங்க அதிகமா கூலி தரணுமா அப்படின்னு நாங்க கொடுக்கிற கூலியை வாங்கிட்டு வேலை செய்யறதுக்கு வெளியூர் ஆட்கள் தயாரா இருக்காங்க. இனிமேல் நீங்க எங்க வயல்ல வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல, எங்களை அசைக்க கூட முடியாது அப்படின்னு திமிரா பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறானுங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லேபர்ஸ் யூனியன் கேட்ட அரைப்படி நெல்லை தர்றது ஒன்றும் அந்த பண்ணையார் கூட்டத்துக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. பட் இருந்தாலுமே அந்த கூலிக்கார பயலுக கேட்டு நம்ம தர்றதா, அப்படி தந்தா அவனுங்க ஜெயிச்ச மாதிரி ஆயிராதா அப்படின்னு ஒரு ஈகோ மைண்ட் செட்ல இருந்திருக்கானுங்க. அதனால இப்ப அந்த பண்ணையார் கோபாலகிருஷ்ணனும் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த மற்ற பண்ணையார்களும் ஒன்னா சேர்ந்து வெளியூர்கள்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து வயல்களில் வேலை செய்ய வைக்கிற முயற்சியிலையும் இறங்குறாங்க. இதை பார்த்த கீழ்வெண்மணி மக்கள் ஆத்திரத்தோட கோபாலகிருஷ்ணனுடைய வயலுக்கு போய் அங்க காவலுக்கு இருந்தவங்களை மீறி வயல்ல இறங்கி அறுவடைக்கு தயாரா இருந்த நெற்கதிரிகளை அறுவடை பண்றாங்க. கடைசியா அறுவடை முடிஞ்சு அவங்களுக்கு உண்டான கூலியை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற நெற்கதிரிகளை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மக்கள் நினைச்சிருந்தா எல்லா நெல்லையுமே எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் அவ்வளவு ஆத்திரத்திலையும் கூட நியாயமா அவங்களுக்கு உண்டான கூலியை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இத கேள்விப்பட்ட பண்ணையார் கோபாலகிருஷ்ணனோ கோவத்துடைய உச்சிக்கே போறான். என்னோட வயல்ல அத்துமீறி இறங்குற அளவுக்கு அந்த கூலிக்கார பயல்களுக்கு துணிச்சல் வந்துருச்சா அப்படின்னு ஏற்கனவே மிருகமா இருந்தவன் இப்ப வெறி பிடிச்ச மிருகமா மாற ஆரம்பிக்கிறான். அந்த கீழ்வெண்மணி மக்கள் இனி உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்றான். பட் சீனிவாசராவ் மாதிரி அவங்கள வழி நடத்துறவங்க அங்க இருக்கிற வரைக்கும் அது கஷ்டம் அப்படின்னு நினைச்சவன் அவனுக்கான சரியான நேரத்தை பார்த்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் வெயிட் பண்ண கொஞ்ச நாளையே அவன் எதிர்பார்த்த அந்த நேரமும் வருது. எஸ், 1968 டிசம்பர் மாசம் கேரளாவில் நடக்கிற கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக சீனிவாசராவ் உள்ளிட்ட கைட்ஸ் எல்லாருமே அங்க புறப்பட்டு போறாங்க. இந்த மாநாடு முடிஞ்சு வந்து பெரிய அளவுல போராட்டத்தை நடத்தி பண்ணையார்களை திருத்திடலாம் அப்படிங்கிற திட்டத்தோட தான் அவங்க கிளம்பி போனாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்ச திருந்தாத ஜென்மமான பண்ணையார் கோபாலகிருஷ்ணனோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு முடிவு பண்றான். ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சி அடைய வச்ச அந்த கொடூரத்தை பண்ண ஆரம்பிக்கிறான். அன்றைய நாள் 1968 டிசம்பர் 25ஆம் தேதி. நேரம் இரவு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த பண்ணையார் கோபாலகிருஷ்ணனும் பக்கத்து ஊர்களை சேர்ந்த ஒரு 22 பண்ணையார்களும் அவனுங்களுடைய அடியாட்கள் ஒரு 80 பேரும் கீழ்வெண்மணி கிராமத்துல அந்த தொழிலாளர்கள் குடியிருந்த வீடுகளை நோக்கி போக ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி போன அவனுங்களுடைய கைகள்ல கட்டைகள், கத்தி, அருவா, நாட்டு துப்பாக்கி அப்படின்னு உயிரை குடிக்கிற கொடிய ஆயுதங்களையும் எடுத்துட்டு போறானுங்க. அதே நேரத்துல தங்களை நோக்கி இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு எதுவுமே தெரியாத கீழ்வெண்மணியில் இருந்த மக்கள் அவங்களுக்கான விடியல் எப்ப பிறக்கும் அப்படின்னு அடுத்த நாள் விடியலுக்காக அந்த இரவை ஏக்கத்தோட கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை விடியாத ஒரு இருட்டுல மூழ்க போகுது அப்படின்னு அவங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எஸ், இப்ப வெறித்தனமா அந்த மக்கள் குடியிருந்த அந்த பகுதிகளுக்குள்ள நுழைஞ்ச பண்ணையார் கும்பல் அங்கிருந்த பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் அப்படின்னு கண்ணுல யார் பட்டாலும் சரி பாக்குற எல்லாரையுமே வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இத பார்த்து பயந்து தப்பிச்சு ஓடுறவங்கள அவனுங்க வச்சிருந்த துப்பாக்கியால சுடவும் செய்யறானுங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத அந்த மக்கள் பயத்துல மிரண்டு போய் அவங்க வீடுகள்ல இருந்து வெளியேறி நாலா பக்கமும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுன மக்கள் எல்லாரையுமே துரத்தி வெட்ட ஆரம்பிக்கிறானுங்க. இதனால அந்த இடமே ஒரு கலவர பூமியா மாற ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த காட்டு மிராண்டி கும்பல் கிட்ட இருந்து காயங்களோட அந்த பகுதியில் இருந்த பல மக்கள் தங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த
இடமே மயான அமைதியாகுது. எல்லாரும் ஓடுங்கடா, இப்ப தெரியுதா நாங்க யாரு அப்படின்னு, எங்களையே எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு பண்ணையார் கூட்டம் சிரிச்சுக்கிட்டோம், நக்கல் அடிச்சுக்கிட்டோம், திமிரா பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒரு சந்தேகம், எல்லாருமே ஓடிட்டாங்களா இல்ல அங்க யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்னு. சோ இப்ப அந்த பண்ணையார் கும்பல் ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அப்பதான் ராமையா அப்படிங்கிறவருடைய குடிசையுடைய கதவு உள்பக்கமா பூட்டி இருக்கிறத கவனிக்கிறானுங்க. சோ பூட்டி இருந்த அந்த கதவை அடிச்சு உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றானுங்க. அப்ப உள்ள இருந்து ஐயோ அம்மா அப்படின்னு அலற சத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனா அப்படி அலர்னது ஒருத்தரோ 2 பேரோ கிடையாது, மொத்தம் 44 பேர். வெறும் 10க்கு 8 அப்படிங்கிற அந்த குடிசைக்குள்ளதான் 44 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெரிச்சபடி நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்காக ப்ரோ அந்த ஒரு குடிசைக்குள்ள போய் அத்தனை பேரும் நெரிச்சுக்கிட்டு ஒளியணும், வேற வேற குடிசைகள்ல கொஞ்சம் கொஞ்சம் பேரா போய் ஒளிஞ்சிருக்கலாம் இல்ல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஆனா எஸ்டிஏ அப்படி அவங்க ஒளிஞ்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த ஊர்லயே அந்த ஒரு குடிசை தான் மண் சுவரும் கதவும் இருந்த குடிசையா இருந்துச்சு. மத்த குடிசைகள் எல்லாமே கதவு இல்லாமலும் ஓலையாலான சுவரோடையும் தான் இருந்துச்சு. இப்ப அந்த குடிசைகளுக்குள்ள வாசல் கிட்ட நின்னுட்டு இருந்தவங்க பண்ணையார் கும்பல் வெளியிருந்து திறக்க முடியாதபடி அந்த வீட்டுடைய கதவை உள்ள அழுத்தி பிடிச்சுக்கிறாங்க. இதனால எவ்வளவு ட்ரை பண்ணியுமே பண்ணையார் கும்பலால கதவை திறக்க முடியாம போகுது. கதவையாடா திறக்க விட மாட்டேங்கிறீங்க, குடிசைக்கு 4 பக்கமும் தீ வைங்கடா அப்படின்னு ஆர்டர் போடுறான். அதே போல அவங்க கொண்டு வந்த தீப்பந்தங்களை குடிசை மேல போட்டு அந்த குடிசை இப்ப தீ பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஆல்சோ அதிலிருந்து வந்த புகை அந்த குடிசைக்குள்ள பரவவும் ஆரம்பிக்குது. அப்பதான் உள்ள இருந்தவங்களுக்கு அந்த குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க அப்படிங்கறதும் தெரிய ஆரம்பிக்குது. அதனால பதறி போன அந்த மக்கள் வெளியே வர்றதுக்காக அந்த குடிசையுடைய கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இப்ப அவங்களால அந்த கதவை திறக்க முடியல. காரணம், பண்ணையார் இப்ப அந்த கதவை வெளிப்பக்கமா லாக் பண்ணியிருந்தான். உள்ள இருந்த பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்க அப்படின்னு கதவை திறக்க முடியாம பயத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க கோபாலகிருஷ்ணனும் அவனுடைய ஆட்களையும் தவிர வேற யாருமே இல்ல. சோ எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம நிர்கதியா அந்த எரியிற குடிசைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சாவ நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. எஸ், இப்ப அந்த குடிசைக்குள்ள முழுவதுமா புகை மண்டலம் சூழ்ந்து அங்கிருந்தவங்கள மூச்சு விட முடியாம ரொம்பவே சிரமப்பட வைக்குது. இதனால அங்கிருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா இருமிக்கிட்டே கீழே விழுகிறாங்க. ஆல்சோ அவங்க மேல எரிஞ்சிட்டு இருக்கிற கூரையிலிருந்து நெருப்புமே விழ ஆரம்பிக்குது. இப்ப இதுல ரொம்பவே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க உயிருக்காக போராடிட்டு இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட பாதி பேர் 1 to 13 வயசு வரைக்கும் இருந்த குழந்தைகள் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, அந்த கோரமான சூழ்நிலையில அந்த பிஞ்சுகளுடைய மன நிலைமை எப்படி இருந்திருக்கும், அதுங்க எல்லாம் எவ்வளவு பயந்து போயிருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப அந்த பெரியவங்களே பயந்து போய் கத்தி கதறிட்டு இருக்காங்க. சோ அதை பார்த்து எவ்வளவு பயந்து போய் அழுதுருப்பாங்க அவங்க. அதனால இப்ப அங்க தீயில நம்ம எரிஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு 2 பெண்கள் மட்டும் அவங்க குழந்தைகளை கூரையில் இருந்த ஓட்டை வழியா வெளியே தூக்கி எறிகிறாங்க. பிளஸ் அங்கிருந்த ஒரு 2 இளைஞர்களும் கூரையை பிச்சு போட்டுட்டு அந்த ஓட்டை வழியா வெளியே குதிக்கிறாங்க. ஆனா அந்த குடிசைக்குள்ள இருந்தவங்க யாருமே தப்பிச்சிட கூடாது அப்படின்னு ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்த அந்த பண்ணையார் கும்பல் வெளியே வந்த அந்த இளைஞர்களை கொலை வெறியோட அறிவாளால வெட்டி மறுபடியுமே எரிஞ்சிட்டு இருந்த அந்த குடிசைக்குள்ளேயே தூக்கி போடுறானுங்க. ஆல்சோ கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம மறுபடியுமே எரியிற அந்த குடிசைக்குள்ளேயே போட்டிருக்கானுங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம உள்ள இருந்த 44 பேருமே மரண ஓலம் எழுப்பிக்கிட்டே உயிரோட தீயில கருகி துடி துடிச்சு இறந்து போறாங்க. இதை எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்துட்டே வெறி பிடிச்ச அந்த மிருகங்களான பண்ணையார்களும் அவங்களுடைய ஆட்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி போறானுங்க. எஸ்டிஏ, நான் இப்ப சொன்னது எல்லாத்தையுமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அசுரன் படத்துல இந்த ஒரு சீனை இன்ஸ்பயரா வச்சுதான் அப்படியே தத்ரூபமா பண்ணிருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியவும் ஆரம்பிக்குது. அந்த பகுதியில் இருந்து ஓடி வேற வேற இடங்கள்ல ஒளிஞ்சிருந்த மக்கள் மறுபடியுமே அங்க வராங்க. அப்படி வந்தவங்கள்ல ஒரு 10 பேருக்கு குண்டடிப்பட்டு இருந்துச்சு. ஆல்சோ ஒரு 30 பேருக்கும் மேல வெட்டுக்காயங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு. பட் இப்ப அந்த வலியுமே பெருசா நினைக்காம பலருமே தன்னுடைய சொந்த பந்தம் மற்றும் குடும்பம் எல்லாமே பத்திரமா இருக்காங்களா அப்படின்னு தேடி தேடி பாக்குறாங்க. அப்பதான் அங்க எரிஞ்சு சாம்பலா கிடந்த அந்த குடிசைக்குள்ள 44 அப்பாவிகளுடைய உடல்கள் கறிக்கட்டைகளா கிடக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து பதறி துடிச்சு போய் அழுக ஆரம்பிச்ச அவங்களுடைய கதறல் ஓலம் அந்த பகுதி முழுசுமே கேட்க ஆரம்பிச்சது. இப்ப இந்த விஷயம் கேரளா போயிருந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து ரொம்பவே வேதனையோட அழுக ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு கட்டத்துல இப்படியே அழுதுட்டு இருந்தா வேலைக்காகாது, உடனடியா இந்த படுபாதகத்தை செஞ்ச அந்த மிருகங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இப்ப முதல் வேலை
வேளையா நடந்த சம்பவத்தை பத்தி கீவளூர் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. ஆனா போலீஸ் அதுல சரியா நடவடிக்கை எடுக்கல. ஆனா கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய இடைவிடாத போராட்டங்களாலையும் கீழ்வெண்மணி படுகொலை சம்பவம் அப்படின்னு இந்தியா முழுவதுமே இருந்த மீடியாக்கள் பேச ஆரம்பிச்சதாலையும் வேற வழி இல்லாம பண்ணையார் கோபாலகிருஷ்ணன் அவன் கூட இருந்த 22 பண்ணையார்கள் அந்த பண்ணையார்களுடைய அடியாட்கள் அப்படின்னு 100க்கும் மேற்பட்டவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதே நேரத்துல கீழ்வெண்மணி படுகொலை வழக்க சிபிஐ கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சங்கரையா உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே அப்போதைய தமிழக முதலமைச்சரா இருந்த CN அண்ணாதுரை அவர்கள் கிட்ட கேக்குறாங்க. அதை ஏத்துக்கிட்டு அவருமே கேஸ சிபிஐக்கு மாத்தி ஆர்டர் போடுறாரு. அதுக்கப்புறமா இந்த கேஸ் தஞ்சாவூர் செஷன் கோர்ட்ல விசாரணைக்கு வருது. 1970 நவம்பர் மாசம் கோபாலகிருஷ்ணன் உட்பட 9 பேருக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனையும் மேலும் 5 பேருக்கு 7 வருடங்கள் மட்டும் சிறை தண்டனை கொடுத்து தீர்ப்பு எழுதுது கோர்ட். என்ன ப்ரோ சொல்றீங்க, இத்தனை அப்பாவிகளை கொன்னவங்களுக்கு வெறும் 10 வருஷம் மட்டும்தான் தண்டனையா அப்படின்னு ஷாக் ஆகுறீங்களா? அப்படி ஷாக் ஆனீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நான் சொல்ல போறது இன்னுமே உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். பிகாஸ் இந்த 10 வருட ஜெயில் அப்படிங்கிறது அட்டெம்ப்ட் டு மர்டருக்கான தண்டனை மட்டும்தான். அதாவது கொலைக்கான சார்ஜில் இருந்து அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதே சம்பவத்துல பண்ணையார் கோபாலகிருஷ்ணனுடைய ஆளான பக்ரி அப்படிங்கிறவன் கொல்லப்பட்டிருக்கான். பட் இந்த மர்டர் கேஸை விசாரிச்ச இதே அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்னு கீழ்வெண்மணியை சேர்ந்த கோபாலுக்கு ஆயுள் தண்டனையும் ராமையன் அப்படிங்கிறவருக்கு 5 வருஷமும் இன்னும் 4 பேருக்கு 2 வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்குது. அது மட்டும் இல்ல இதுல பண்ணையார் கூட்டத்துக்கு ஜாமீன் கொடுத்தக்கோ அந்த 4 தொழிலாளர்களுக்கும் ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருது. அதே போல 1972 கோபால் உட்பட அந்த 6 பேருடைய தண்டனையும் உறுதி செஞ்சுட்டு 1973 ஏப்ரல் மாசத்துல பண்ணையார் கோபாலகிருஷ்ணன் உட்பட 14 பேரை குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொல்லி ஹை கோர்ட் விடுதலை பண்ணுது. சோ இந்த தீர்ப்பை கேட்ட கீழ்வெண்மணி மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆல்சோ அவனுங்களை விடுதலை பண்றது கோர்ட் சொன்ன காரணம் தான் அவங்கள ரொம்பவே கொந்தளிக்க வச்சது. கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா குற்றம் சுமத்தப்பட்ட 23 பேருமே பெரிய பண்ணையார்களா இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பண வசதி படைச்சவங்க இந்த கொலைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கான தேவையும் அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஹை கோர்ட் அதனுடைய தீர்ப்புல குறிப்பிட்டு சொல்லியிருக்கு. இதை கேட்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ஆனா கோர்ட்டுடைய தீர்ப்பு இப்படி இருந்தாலுமே 1980 டிசம்பர் மாசம் வயல்ல நடந்த வேலைகளை எல்லாத்தையுமே சரி பார்த்து முடிச்சுட்டு அவனுடைய அடியாட்கள் 2 பேரோட வீட்டுக்கு திரும்பி நடந்து வந்துட்டு இருந்தான் பண்ணையார் கோபாலகிருஷ்ணன். அப்போ அமல்ராஜ் அப்படிங்கிறவருடைய தலைமையிலான ஒரு 6 பேர் கொண்ட நக்சல் பாரி இயக்கத்தை சேர்ந்தவங்க வழி மறைக்கிறாங்க. நக்சல் பாரி அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல உருவான கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை கொண்ட ஒரு கொரில்லா படை இயக்கம். அவங்க அந்த காலகட்டங்கள்ல தொழிலாளர்களை கொடுமைப்படுத்தின முதலாளிகளை தண்டிக்கிறத அவங்களுடைய வேலையா செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இப்ப அவனுடைய ஆட்களை அடிச்சு போட்டுட்டு பண்ணையார் கோபாலகிருஷ்ணனை மட்டும் இறந்து போன கீழ்வெண்மணி மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னத்துக்கிட்ட இழுத்துட்டு வந்து போட்டு அவங்க இப்ப அங்க கூடியிருந்த மக்கள் முன்னாடியே வச்சு அவனை சரமாரியா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரத்த வெள்ளத்துல இவனை மாதிரியான மிருகங்களுக்கெல்லாம் ரத்தம் ஓடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. சோ சாக்கடை வெள்ளத்துல இறந்து போறான் கோபாலகிருஷ்ணன். இததான் நம்ம இன்ட்ரோலயே பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா இந்த கொலை வழக்குல அமல்ராஜ் உள்ளிட்ட 6 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு எதிரான சாட்சியங்கள் எதுவுமே சரியா இல்ல அப்படின்னு அவங்க எல்லாரையுமே கோர்ட்ல ரிலீஸ் பண்றாங்க. இப்ப இந்த தீர்ப்பால இறந்து போன அந்த 44 அப்பாவிகளுடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் ஓரளவு ஆத்ம திருப்தி கிடைச்சது. நான் ஏன் ஓரளவு ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்ட மற்ற 22 பண்ணையார்களும் கடைசி வரைக்குமே தொழிலாளர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு தின்னு கொளுத்து இயற்கையா தான் இறந்து போனானுங்க. சோ இதிலிருந்து இந்திய வரலாற்றுல கருப்பு பக்கங்களா பதிஞ்ச இந்த கீழ்வெண்மணி படுகொலை சம்பவத்துக்கு கடைசி வரைக்குமே நீதி கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சோ மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க கீழ்வெண்மணி மக்களுக்கு நடந்த இந்த துயரமான கொடூர சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ இதே மாதிரியான வேற என்ன டாபிக் வேணும், வேற என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.